ஆக்சுவலாக இந்த கட்டுனா என்ன, இந்த கட்டு இருக்க வீட்டை உங்களால் கிளியர் பண்ணி தர முடியும்? குடும்பமே இருக்குது, ஒரு வம்சமே விருத்திக்கு வரல, நல்லா வாழ்ந்த குடும்பம், எப்படி நல்லா வீடு நகை நட்டு செருப்பு காரு பங்களாம் வந்தாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்தில் டோட்டலாக வாஷ் அவுட். இதுக்கு என்ன காரணம்? ஃபீஸை வாங்கிட்டு அவனுக்கு கடையில் வியாபாரமே வராத மாதிரி ஒரு கட்டு போட்டு வாசலில் பொருள் போச்சானா ஒருத்தன் போக மாட்டான். ஒன்று சரி இல்லற வாழ்க்கையில் கூட கட்டு போட்டுக்கலாம், அச்சு பேசுகிறாமல் ஒன்று சேராத மாதிரி கூட கட்டு போடலாம். அந்த ஃபீலே வராது, ஒன்றே சேர மாட்டாங்க. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரீகத்தில் கட்டு போடுறது, ஒரு வீட்டை கட்டுறது, இல்லை ஒரு நபரை கட்டுறது அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்மளோட சேனல் உங்கள் சப்ஸ்கிரைபர் கூட ஃபாத்திமா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ரெகுலராக இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் வந்து கட்டு வச்சுருக்காங்க பாய், இந்த கட்டு எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கட்டுனா என்ன, இந்த கட்டு இருக்க வீட்டை உங்களால் கிளியர் பண்ணி தர முடியுமா? ஆக்சுவலி நிறைய மாந்திரிகர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அதுதான். எங்கள் ஆளுங்க கூட அவ்வளோ பயன்படுத்த மாட்டாங்க. இந்து சாங்கியத்தில் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக பயன்படுத்துவாங்க. எதனா ஒன்றா கட்டு, எதனா ஒன்றா கட்டு, இந்த ப்ரொடியூசர் பண்ணுற கட்டு, டைரக்டர் பண்ணுற கட்டோட நம்ம ஆளுங்க பண்ணுற கட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது. கட்டு 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 இந்த மாவு கட்டம் கிடையாது, புத்தூர் கட்டம் கிடையாதுமா. கட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு வார்த்தை. மாந்திரிகத்தில் அது ஒரு வார்த்தை தான், கட்டுன்ற ஒரு வார்த்தை. கட்டுன்னா என்னென்னா, எக்ஸாம்பிள் இப்போ உனக்கு தொழில் எல்லாம் போயிட்டுருக்கு, சடனாக தொழிலே உனக்கு போகல, கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவனா ஒருத்தர் சேவன் வச்சுருப்பான், வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது, பிஸ்னஸ் போகவே கூடாது, பிஸ்னஸ் ரன் ஆகவே கூடாது, அவன் அப்படியே முடக்கி வீட்டிலே உட்காரணும் அப்படின்னு இந்த உட்காரத்துக்கு கையும் காலம் கட்டுறது தான் அந்த கட்டு. ஒன்றாச்சா? ஒன்று. இவன் உனக்கு கல்யாணமே ஆகக்கூடாது, இவனுக்கு நல்ல பொண்ணே அமையக்கூடாது, இவன் திருமணம் நடக்கக்கூடாது, திருமண தடை வரணும், எப்படி திருமண தடை வரணும், ஒன்று கல்யாணம் ஆகக்கூடாது, பொண்ணே அமையக்கூடாது, பொண்ணே பார்த்துட்டாலுமே அது கல்யாணம் வரை கூடி வரக்கூடாது, வாழ்க்கையில் வேணால் கல்யாணம் வாழ்க்கையை முன்னேறிடுவான். ஸோ அது வராமல் இருக்கிறது தான் அந்த தடை பொருள். அந்த தடைக்கு பேர் தான் கட்டு. இது தனிநபருக்கு ஆச்சுங்களா? ஒரு குடும்பமே இருக்குது, ஒரு வம்சமே விருத்திக்கு வரல, நல்லா வாழ்ந்த குடும்பம், எப்படி நல்லா வீடு நகை நட்டு செருப்பு காரு பங்களாம் வந்தாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்தில் டோட்டலாக வாஷ் அவுட். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் எதனா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா விதைச்ச விதை தான் வேணை தான் அது. இவர் விதைச்சிருப்பாங்க, சும்மா அறுவடை பண்ண முடியாதுல்ல. உச்சத்தில் நீ ஏறுற, சடனாக நீ இறங்குற, ஏன் இறங்குற? அப்போ நீ ஏதோ ஒன்று சம்திங் பண்ணியிருக்க, அந்த சம்திங் தான் ஒன்று திருப்பி செய்யுது. அதான் செய்யும் வினைன்னு சொல்லுவாங்க. செய்வினைன்னு நீ யாருக்கு எதனா செஞ்சுருந்தால் தான் திருப்பி உனக்கு செஞ்சாங்கன்னா சர்ன்னு லிஃப்ட்டில் வர மாதிரி கீழே வந்துடுற வாழ்க்கையில். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தானே இருந்தோம், சொத்து நகை நட்டு பங்களா எல்லாமே இருந்தது, சடனாக எல்லாமே போயிடுச்சு. எங்கடா போச்சு, எப்படிடா போச்சுன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சேவன் வச்சுருப்பாங்க, கட்டு போட்டு. என்னென்னா அவன் குடும்பத்தில் யாருமே தலையை தூக்கக்கூடாது, வருமானம் வரக்கூடாது, கணவன் மனைவி பிரிஞ்சிடணும், குழந்தைங்க படிக்கக்கூடாது, வித்து பிடிச்ச மாதிரி அழணும், குடும்பம் விருத்திக்கு வரக்கூடாது, முன்னேறவே கூடாதுன்ற மாதிரி கட்டு போட்டிருப்பான். அது குடும்பத்துக்கே கட்டுப்படுவாங்க, வம்சத்துக்கே கட்டுப்படலாம். வம்ச விரியாக வளரவே கூடாது அப்படின்ற மாதிரி கூட கட்டு போடலாம் மாந்திரிகத்தில். அதுவும் கட்டு தான். புரியுதுங்களா? ஒரு 4-5 வண்டி வச்சுருக்காங்க, ஒரு ட்ராவல்ஸ் நடத்துகிறாங்க, நல்லா வண்டி ஓடிட்டுருக்கோம், நல்லா சம்பாரிச்சிட்ருப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா வண்டியே ஓடாது, எல்லா வண்டியும் ஃபால்ட்டு ரிப்பேர் ஆக்சிடென்ட் எல்லாமே ஆகி ஒன்றுமே ஜீரோ நிற்பாங்க. என்னென்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா செய்வன் வச்சுருப்பாங்க. அதுவும் அது பேர் தான் கட்டு போடுறது. இவ்வளோ ஏன் பெருசாக போகிறீங்க, பூக்காரமாக என்கிட்ட வருவாங்க, பாயே அப்படின்வாங்க. என்னம்மான்னுவேன், நான் எதிர்க்க ஒரு பூக்கடை வச்சுருக்காப்பா, அவள் என்கிட்ட பூ வாங்கவே வரமாட்டாங்க, அவகிட்ட தான் பூ வாங்க போகிறாங்க. இது நிறைய இடத்துல இருக்காங்க. சாதாரண பூக்கடை தான், மிஞ்சி போனால் அவங்க முதலீடே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான். ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் 5000 ரூபா கூட ஃபீஸ் தரேன் பாய், அவள் பூ வியாபாரமே பண்ணக்கூடாது பாய், என்கிட்ட தான் போய் வரணுன்னுவாங்க. வாமா தெய்வம் முன்னாடின்னுவேன். என்ன பண்ணுறது, அவன் ஆசை அந்த மாதிரி. அதில் நிலைக்குமா? நீ 100 கடை வச்சுருந்தாலுமே ஒருத்தனுக்கு வியாபாரம் ஆகணும்னு விதி இருந்தால் ரிசக்குன்னு அவனுக்குன்னு வரணும்னு இருந்தால் வந்தே தீரும், உனக்கானது வந்தே தீரும். நீ ஒருத்தனை அழித்து தான் ஒருத்தனை கெடுத்து தான் நீ உங்கள்கிட்ட காப்பாற்றுன்ற, இன்னும் நீ என்ன சொல்கிறது, வாழ வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன கேட்டாங்கன்னா அப்படியே வெளியில் அனுப்பிச்சிடும். நீ 5000 தரவானா 5 பைசா 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 தரவானா 5 பைச
உனக்கு வருமானம் இல்லை என்ன பண்ணலாம், அது வேணால் நான் பண்ணித்தரேன், கெடுக்கிறது பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்புவேன், இல்லை அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி அப்போ என்ன அவங்க மனசில் என்ன இருக்குன்னா, அவளுக்கு வியாபாரம் ஆகுது, எனக்கு வியாபாரம் ஆகுது. அப்போ என்ன பண்ணோம், அவள் வியாபாரத்தை இப்போ நான் பண்ண மாட்டேம்மா, என்ன மாதிரி எல்லோரும் பண்ண மாட்டான்னு சொல்ல முடியாது இல்லையா. சில பேர் ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க, சில பேர் ஜெனுனாக பண்ணாதவங்களும் இருக்காங்க, கெடுதல் பண்ண மாட்டேன்ட்டு என்ன மாதிரி குறிக்கோளாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் எது வந்தால் நம்மளுக்கு பணம் வருதா அப்படின்னு சில பேர் மெயினில் இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அப்படி அந்த ஃபீஸை வாங்கிட்டு அவங்களுக்கு கடையில் வியாபாரமே வராத மாதிரி ஒரு கட்டு போட்டு வாசலில் பொருள் போச்சாங்கன்னா ஒருத்தன் போக மாட்டான் கடைக்கு. அந்த கடையை ஈடுகண்டு தான் அவங்க பூ வாங்கிட்டு வைப்பாங்க, காஞ்சி போகும் தூக்கி போடுவாங்க, பூ வாங்கிட்டு வைப்பாங்க, காஞ்சி போகும் தூக்கி போடுவாங்க, பூ வாங்கிட்டு வரும். இதுதான் பூக்குன்னு இல்லை, அது ஸ்டார் ஹோட்டலில் இருந்தாலும் சரி, ஷோரூமாக இருந்தாலும் சரி, துணி கடையாக இருந்தாலும் சரி, ஸ்வீட் கடையாக இருந்தாலும் சரி, டீ கடை இருந்தாலும் சரி. ஒருத்தவங்க வியாபார தடை போட்டோன்னா லைன் எக்ஸாம்பிளுங்க, 2 கடை இருக்குது, இதுவும் டீ கடை இதுவும் டீ கடை, ஒருத்தன் நடுவில் வரான். ஓகே, நல்ல பாயிண்ட் புரியுங்க. 2ம் டீ கடை தான், 2மே என்ட்ரன்ஸ் தான், 2மே சூப்பராக இருக்குது. ஒருத்தன் வரான். ஆனால் இப்படி நம்ம கடைக்கு வர மாதிரி திரும்ப டக்குன்னு பார்த்து இந்த கடைக்கு போவான். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வசியத்தன்மை இருக்காது, இழுப்புத்தன்மை. ஆனால் இவங்க கடை நம்ம கடை ஃப்ரீயாக தான் இருக்கும், இவங்க கடை கூட்டமாக இருக்கும், ஆனால் இவங்க கடைக்கு யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா வசியத்தன்மை இல்லை, இழுப்புத்தன்மை இல்லை. 2வது கட்டு போட்டிருப்பாங்க, காலை எவனும் உள்ளே வைக்க முடியாது, மொத்த ஜனம் இங்கே போகும். இவர் வீட்டில் கடையில் புகை பண்ணிருப்பார், அவ்வளோதான். என்னென்னு நம்ம கணக்கு போட்டு பார்ப்பான், ஐயா நான் கடையில் எல்லா பொருளும் புதுசு வச்சுருக்கேன், எல்லாமே புதுசாக வாங்கி வைக்கிறேன், டீ சூப்பராக விற்கிறேன், எல்லாமே சூப்பராக பண்ணுறேன், ஆனால் ஜனம் என் கடைக்கு வர முடியும் எதிர் கடைக்கு தான் போகுதுன்னுவாங்க. ஏன்டா போகுதுன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவனுக்கு சமத்தியாக எதிர்கால வேலை வச்சுருப்பான். அவன் கடையை காலி பண்ணிட்டு வெளில போயிடணும், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு அவன் கடையை வைக்கக்கூடாது, அவன் கடை இருந்தாலும் அவனுக்கு வியாபாரம் ஆகக்கூடாது, எல்லா ஜனமும் என்கிட்ட வரணும்னு வேலைப்பாடு பண்ணி வச்சுருப்பான். புரியுதுங்களா? காந்தகத்துக்கு வச்சுட்டு ₹1 காயின் அங்கே வச்சா ஓடியாந்து எப்படி ஒட்டிக்குமோ அந்த மாதிரி அழகாக பண்ணி வச்சுருவானுங்க. வசியத்துக்கு வசியமும் பண்ணிடுவாங்க, அவன் இழுப்புத்தன்மையும் பண்ணுறாங்க, அவன் முன்னேறாத மாதிரியும் பண்ணுறாங்க. ஏன்னா இது இப்போ இருக்கிற காலை ஒருத்தன் குனிஞ்ச உடனே அவன் மேலே காலை வச்சு தான் மனுஷன் ஏறுறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஏறும்போது தூக்கிட்டு ஏறுவாங்க. இப்போல்லாம் ஒருத்தன் குனி வச்சு தான் ஏறுறாங்களே, ஏன்னா இப்போ மாறிடுச்சுமா. இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் கட்டுன்னு சொல்கிறது. மாந்திரிகத்தில் கட்டுன்ற ஒரு வார்த்தை ஒருத்தனை வளர விடாமல் என்னென்ன விஷயத்தெல்லாம் தடை போட்டு என்னென்ன தடங்கள் கொடுத்து கட்டுன்னு போடுறோமோ, அவன் கை போகாத மாதிரி, கால் போகாத மாதிரி, மைண்டு வேலை செய்யாத மாதிரி, படி போகாத மாதிரி, கல்யாணம் ஆகாத மாதிரி, வெளிநாட்டுக்கு போகாத மாதிரி, வீடு கட்டாத மாதிரி, வாழ்க்கையில் முன்னேறாத மாதிரி, கணவன் மனைவி ஒன்று சரி இல்லற வாழ்க்கையில் கூட கட்டுப்படைக்கலாம். அச்சு பேசுகிறாமல் ஒன்று சேராத மாதிரி கூட கட்டுப்படலாம். அந்த ஃபீலே வராது, ஒன்றே சேர மாட்டாங்க, அப்படியும் பண்ணலாம். ஆனால் எதுவுமே இந்த மாலிக் பாய் பண்ண மாட்டேன். இதில் கிளியராக இருப்பேன். இதில் எதில் பாதிக்கப்பட்டதாலும் இந்த மாலிக் பாய் நம்பி வரலாம். அண்ணனாவோ அம்மாவோ தம்பியாவோ யாரோன்னு நினச்சின்னு என்கிட்ட வந்தாங்க, எனக்கு பிரச்சனை இருக்குது, என் பிரச்சனை இது தான், நான் வாழ்கிறதுக்கு வழியை காட்டுன்னு என்கிட்ட வந்தாங்கன்னா அல்லாவோட நாட்டத்தில் அதான வழி என்னை காட்ட முடியும். ஒருத்தனை அழிச்சிட்டு நான் மேலே ஏறணும்னு வழி கேட்டாங்கன்னா வழி இல்லை. இங்கே என்னோடய ரூட் இது தான். ஸோ இந்த கட்டுன்ற வார்த்தை இது தான். மாந்திரிகத்தில் வளர முடியாமல் தலை தூக்காமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் செய்கிற அந்த செய்வனைக்கு பேர் தான் கை கால் வேலையே செய்யக்கூடாது, மைண்டு வேலை செய்யக்கூடாது, வளரவே கூடாதுன்னு போடுறதா கட்டு. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். எல்லாம் மேலே படைத்தவன் ஒருத்தன் இருக்கிறான். உன் பாதையை நீ கரெக்டாக வச்சுக்கோ, உனக்கானது உனக்கு வந்தே சேரும். ஒருத்தன் தட்டில் கை வைக்காத, உன் தட்டை நீ எதிர்பாரு, உனக்கான படி கடவுள் அளப்பான். இன்னொரு சாப்பிட்டது பத்தலைன்னு சொல்லி இன்னொருத்தன் தட்டை நீ கையை வச்சனா உன் தட்டில் இருக்க சாப்பாடும் வெளில போயிடும். அது தப்பை தெய்வம் செய்யாதீங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் நியர்பையில் இருந்தீங்கனாலும் மாலிக் பாய் நம்பி வாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அல்லாவோட கிருபையால் இன்ஷா அல்லாஹ் நான் பண்ணித்தரேன். நீங்கள் எந்த தூரத்தில் இருந்தாலும் சரி என்னால் செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய், ரொம்ப அருமையாக கட்டை பற்றி விரிவான விளக்கமாக கொடுத்தீங்க. கட்டுனா என்ன, எதனால் ஒருத்தருக்கு கட்டு போடுறாங்க, அதை எடுக்கவும் முடியும் அப்படின்னு சொன்னீங்க. சிறப்பான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.